நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அல்லது மருந்து பொருட்கள் அல்லது பாக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கிற உணவுப் பொருட்கள் அல்லது கண்டெய்னரில் அடைச்சி வச்சிருக்கிற உணவுப் பொருட்கள் அனைத்திற்கும் காலாவதி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தேதி இருக்குது. இப்போ நார்மலாக நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு அது வந்து பாக்கெட்டில் இருந்தாலும் சரி அல்லது கண்டெய்னரில் அடைச்சி வச்சாலும் சரி அல்லது ஒரு மருந்து பொருட்களாக இருந்தாலும் சரி அதற்கு காலாவதி தேதின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 விதமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 யூஸ் பை டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன டேட் அப்படின்னு என்னென்னா, அந்த பொருளை அந்த தேதிக்கு மேலே நாம் யூஸ் பண்ணுனா உடல் நலத்திற்கு கட்டாயம் தீங்கு விளைவிக்கப்படும். அதனால் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அதை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. பெஸ்ட் பிஃபோர் யூஸ் அப்படின்னு என்னென்னா, அந்த தேதிக்கு அப்புறம் அந்த பொருளை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதோடைய தரமும் சுவையும் குறைந்திருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பெஸ்ட் பிஃபோர். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பை டேட் அப்படின்னா அந்த டேட்டு தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான கடைசி டேட்டு. அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பைரி டேட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஒரு 3 விதமான விஷயங்கள். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த உணவுப் பொருட்கள் அது இன்டேக் எடுத்தாலும் சரி அல்லது ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை பார்த்து வாங்குங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது இது மாதிரியான நல்ல தகவல் உள்ள வீடியோ தான் நம்ம இனிமேல் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி.